குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு செமினார் அப்புறம் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பற்றி கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ரொம்ப தேவைப்படுது. அது என்னென்னா இன்ஜுரி. ஸோ எல்லாருக்குமே வந்து இன்ஜுரி ஆகுது. ஸோ அதனால் வந்து என்னோட வந்து ஒரு வெல் விஷர், அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக என்னோட ஒரு வெல் விஷர், அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக என் கூடவே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த நம்ம சார் நிதிஷ் பாண்டியன் சார், அவர் வந்து நம்ம இருக்கு சார். வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மெயினாக சாரை இன்வைட் பண்ணது எதுக்குன்னா, ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் பசங்கக்கிட்ட யாருக்கிட்டுமே வந்து அந்த இன்ஜுரி, அப்புறம் வந்து எந்த மாதிரி நம்ம இன்ஜுரியை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும், அப்புறம் எந்த மாதிரி நம்ம இன்ஜுரியை ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணணும், அது சொல்லிட்டு யாருக்குமே எந்த அவேர்னஸும் இல்லை. ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணால் போதும், நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறிடலாம், அப்புறம் வாழ்க்கையில் வந்து நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம நினச்சிருக்கோம். அது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது ரொம்ப தப்பு. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் தான். நம்ம இன்ஜுரியை ப்ரிவெண்ட் பண்ணி அதுக்கான நம்ம ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணி, ஸோ அது த்ரூ நம்ம வந்து போகிறது தான் வந்து ஒரு கிளவரான ஒரு ஐடியா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சாரை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்ம நிதிஷ் பாண்டியன் சார் அவருக்கு நம்ம அகாடமிக்கு வந்ததுனால நம்ம ஃபவுண்டேஷனோட பிரசிடென்ட் மிஸ்டர் சிவலிங்கம் அவர் வந்து சால்வை வந்து அனுப்பியிருப்பார். Thank you. Thank you. இப்போது அந்த ஒரு முக்கியமான வந்து நம்ம சார் வந்து நிதிஷ் பாண்டியன், ஸ்ரீநிதி ஃபிசியோதெரபி சென்டர். எனக்கு வந்து ரொம்ப நிறைய இன்ஜுரியில் அப்புறம் நிறைய விஷயத்தில் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ அந்த கைடன்ஸ் வந்து நம்ம அகாடமி அப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் சேர்ந்த எல்லோருக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு, ஸோ சாருக்கு வந்து நான் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நம்ம வருங்கால சாம்பியன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன அறிவுரை, அப்புறம் இன்ஜுரியிலேருந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி, அது வந்து ஒரு சின்ன ப்ரீஃபாக கொடுத்தாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவோம். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ். முக்கியமாக சதீஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அப்பா ரொம்ப நாளாக தெரியும் அவங்கள. ஸோ என்ன சொல்கிறதுன்னா, இங்கே இருக்கிற ஒரு ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்கள சதீஷ் சார் வந்து எப்படி இருக்காருன்னா வந்து, ஒரு இன்ஜுரி ஆனால் யாரை போய் பார்க்கணும், இல்லை முக்கியமாக அவரோட பெரிய சக்ஸஸுக்கு காரணம் என்னன்னா வந்து, எதுக்காக யாரை போய் பார்க்கணும் அப்படின்றத வந்து அவர் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருந்ததுனால தான் அவர் பெரிய ஒரு சக்ஸஸ்க்கே காரணம்னு சொல்வேன். ஏன்னா வந்து இங்கே நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறோன்னா வந்து, அவர் சொன்ன மாதிரி நம்ம டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். அப்படி நடக்குமா? இல்லை. ஏன் நடக்க மாட்டேங்குது? எல்லாரும் தானே ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஆனால் ஒருத்தர் மட்டும் தான் அச்சீவ் பண்ணுறாங்க. எப்படி முடியுது அது? ஸோ அப்போது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லே எத்தனை பேர் வெயிட் லிஃப்டிங் ஒரு இதாக எடுத்து இடையில ஒரு இன்ஜுரினால அதுக்கப்புறம் அவங்க பண்ணாம விட்டுருக்காங்க? அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா? இல்லை, எவ்வளோ பேர் இருப்பாங்க? நான் என்னோட கிளினிக்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, சரிங்களா? வந்துட்டு என்ன சொல்றேன்னா, அதுக்கப்புறம் அந்த வெயிட் லிஃப்டிங்கோட அந்த இதை வந்து ஆக்சுவலாக ட்ராப் பண்ணிடுறாங்க. ஆமாவா இல்லையா? ட்ராப் பண்ணி வெளியே போயிடுறோமா?
புரியுதா புரியலையா? சரி சரி, உங்களை நம்ம இன்டராக்டிவ் செஷனா வச்சுக்கலாம். எதுக்கு பிசியோதெரபிஸ்ட் வெயிட் லிஃப்டருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு தேவை? அதே தெரியல. உங்களுக்கும் பிசியோதெரபிஸ்டுக்கும் என்ன கனெக்ஷன்னே தெரியல, அப்படிதானே? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒன்று கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? ஃபுல்லாக டெய்லியா? இல்லை, இப்போ ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு இந்த 1 இயரில் நீங்கள் எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இயர் ஃபுல்லாக பண்ணுறீங்க. ஸோ எவ்வளோ உங்களோட வெயிட்டு, நீங்கள் போய் ஒரு கடைசியாக ஒரு இடத்துல நிற்கிறீங்கல்ல, அதுக்கு மேலே தூக்க முடியலன்னு, அது எவ்வளோ வெயிட்டில் நிற்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணோம், எவ்வளோ இல்லை நிற்கிறீங்க? நினைக்கிற வரைக்கும் பரவாயில்ல, சொல்லுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாலும் அச்சீவ் பண்ண முடியறது இல்லை, ஆமாவா இல்லையா? ஏன் அது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், டெய்லி நம்ம எல்லாமே பண்ணுறோம், பட் ஆனால் வந்து நம்மளால ஏன் நம்ம வந்து நினைச்சா அச்சீவ் பண்ணவே முடிய மாட்டேங்குதுன்னு யோசிச்சிருக்குமா? கரெக்டான இது தெரியல, அப்படிதானே? ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் சொல்றதுக்குண்டான ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் டெய்லி வரீங்க, சதீஷ் வந்து ஒரு கோச்சா இந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் எடுத்து கண்டிப்பாக என்ன சொல்றதுன்னா, அவர் நினைச்சா இன்னும் வேற இடத்துக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கலாம், ஆமாவா இல்லையா? பட் இந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துருக்கிறாரு. இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணோம், நான் முதற்கொண்டு எல்லாருமே. ஏன்னா இட் இஸ் நாட் அ வெரி ஈஸி ஜாப், சரிங்களா? அந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து ஒரு ஸ்போர்ட்ஸில் எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படின்றது வந்து, தன்னை இடத்துலையே வச்சு அதை பண்ணணும் அப்படின்றது வந்து யாரும் இந்த காலத்தில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் இல்லை? ஸோ அவருக்கு இருக்கிற ஜாபு, அவருக்கு இருக்க சம்பளத்துக்கு இதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் அவரோட வந்து பேஷன் சொல்லுவோம். அப்படின்னா வந்து 2 விஷயம் தான், உட்காந்துக்கோங்க. 2 விஷயம்தான். இன்னைக்கு அம்பானி வந்து நினைச்சா பணம் போதும்னு நினைச்சு நிறுத்திடலாம்ல. ஏன் சம்பாதிக்கிறார்? ஒன்றும் ஆசையா? அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் பணத்தாசையா? இல்லை, அதுக்கு பேர் பேஷன் சொல்றது. அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, அதுக்கு பேர் பணத்து மேல ஆசை கிடையாது, நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும்ன்றதுக்குண்டான பேஷன் அது, சரிங்களா? அதை பணம் ஆசைலாம் அவங்க தாண்டி போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பேஷன் வேணும், அந்த மாதிரியான பேஷன் தான் இது, சரிங்களா? ஸோ இந்த பேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணணும், அதுக்குண்டான விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, ஏன் உங்களால் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணுறதே இல்லை, புரியுதுங்களா? இல்லை யாராவது உங்களை அனலைஸ் பண்ணி சொல்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் அதை கேட்குறதே இல்லை, புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணுறேன்னா, ஏதோ ஒரு இடத்துல என்னால் லிஃப்ட் பண்ண முடியலன்னா ஒன்று அந்த இடத்துல ஒரு வலி வரலாம், இல்லாட்டி அந்த இடத்துல பவர் இல்லாமல் போயிடலாம், ஆமாவா இல்லையா? இல்லை? ஸோ இப்போ ஒரு கிளியர் ஜாக்லாம் பண்ணணும்னா ஒரு வெயிட்டுக்கு மேலே உங்களால் அது பண்ணவே முடியல, ஆமாவா இல்லையா? ஸோ அப்போது ஏதோ ஒரு இடத்துல உங்கள் உடம்புல ஒரு பக்கம் வந்து மசில் வந்து ப்ராப்பராக கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்றது தான் வந்து விஷயம், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர், சதீஷ் சார் கூட ஒரு தடவை பேக் இன்ஜுரி ஆகி வரும்போது அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, லிஃப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆகும் பாடி. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, டாமினன்ட் சைடுன்னு இருக்குது நம்மளுக்கு உடம்புல, ஆமாவா இல்லையா? இங்கே யாரெல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ்? ரைட் ஹேண்ட் யாரெல்லாம் இல்லை? எல்லாருமே ரைட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்டர் யாராக இருக்கீங்களா இங்கே? இல்லை, மேக்ஸிமம் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கும் இல்லை? இந்த ரைட் ஹேண்டர்ஸ்க்கு முக்கியமாக என்ன நடக்கும்னா, உங்கள் பவர்ஃபுல்லாக ரைட் சைடு லெக்குக்கும் ரைட் சைடு கைக்கு தான் நிறைய கொடுப்பீங்க. லெஃப்ட் சைடு மோஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறதுனா பவர் எடுக்காது. யாரோ வார்ம் அப் பண்ணும்போது பெஞ்ச் ப்ரெஸ்லாம் பண்ணுறீங்களா? ஆமாவா இல்லையா? பண்ணுறீங்களா இல்லையா? பெஞ்ச் ப்ரெஸ்ல லிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சைடு ஈஸியாக இருக்குது, எந்த சைடு கஷ்டமாக இருக்குது? லெஃப்ட் சைடு கஷ்டமாக இருக்குல்ல? இது ஏன் லெஃப்ட் சைடு கஷ்டமாக இருக்குன்னா, நம்ம இந்த கையை வந்து லெஃப்ட் கையை நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, புரியுதுங்களா? ரைட் கையை நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம், ஆமாவா இல்லையா? ஸோ அப்போது பை நேச்சராகவே லெஃப்ட் சைடு வந்து வீக்காக தான் இருக்கும் எல்லாருக்குமே, சரியா? புரிஞ்சுதா? உங்களை லெஃப்ட் சைடில் ஒரு வெயிட் தூக்கிறதுக்கும் ரைட் சைடில் தூக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆமாவா இல்லையா? எது ஈஸியாக இருக்குது? ரைட் சைடு தூக்கும்போது ஈஸியாக இருக்குது, லெஃப்ட் சைடு தூக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு தடையும் நீங்கள் வெயிட்டை லிஃப்ட் பண்ணும்போது, கிளர் ஜாக் பண்ணும்போது, இல்லை நீங்கள் வந்து வெயிட்டை குனிஞ்சு லிஃப்ட் பண்ணும்போது, கண்டிப்பாக உங்கள் ரைட் சைடு டாமினண்ட்டாக இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு எப்போவுமே வீக்காக இருக்கும். லெஃப்ட் சைடு வீக்காக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக
ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி என்னன்னா, யார் யாருக்கு ரைட் சைடுல முதுகுல வலி இருக்கு? நீங்க ரைட் ஹேண்ட் தானே, அப்ப ரைட் சைடு ஏன் முதுகுல வலி இருக்கு? சரி, யாருக்கா லிஃப்ட் பண்ணும்போது முதுகுல வலி வருதா? நீங்க எதுவும் மறைவுலாம் இல்லை, சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட். எந்த சைடு வலி வருது முதுகுல? ரைட் சைடு. ஏன் ரைட் சைடுல? யார் யாருக்கு முதுகுல வலி வருது இல்லை ரைட் சைடுல? ஏன்ச்சு நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. பரவாயில்ல, ஏன்ச்சு நிக்கலாம். வலி லைட்டா வலி இருந்தா கூட ஏன்ச்சு நிக்கலாம். ஒண்ணும் யார் யாருக்கு இருக்கு தெரியுதா? இங்க எத்தனை பேர்ல எவ்வளவு பேருக்கு ரைட் சைடுல வலி இருக்கு? ஆமாவா இல்லையா? இந்த ரைட் சைடு வலி ஏன் வருது தெரியுமா? ஏன் வருதுன்னு ஐடியா இருக்கா? இருக்கா இல்லையா? இல்ல. இது யார்கிட்ட கேட்கணும்னு ஐடியா இருக்கா? அதுவும் இல்ல. ஆமாவா இல்லையா? சரி, உட்காருங்க. இங்கதான் உங்களோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதை உங்களுக்கு ஏன் வலி வருதுன்னு தெரியல, இதை போய் யார்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தெரியல. அதுதான் ப்ராப்ளம். இப்போ சதீஷ் இடையில வந்தாரு. வரும்போது எனக்கு பேக் பெயின் இருக்குன்னு அவரு டைரக்டா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் போய் பார்க்கணும்னு தெரிஞ்சு வந்துட்டார். சரியா? ஆமாவா இல்லையா? வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. நாங்க சொல்ற வரைக்கும் வெயிட் தூக்காதீங்க, எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணோம் அது வரைக்கும் அப்படியே மெதுவா அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு சரியா இந்த வலிக்கு யாரை போய் பார்க்கணும் அப்படின்றது. சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் சார். இப்போ லாஸ்ட் இயர் நான் ஒரு காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம இன்டர் ரயில்வே, ஸோ உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா சின்ன சின்ன பாயிண்ட்டு தான், ஆனால் அது எனக்கே என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்னென்னா நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நம்மளோட ஃப்ளெக்ஸர் ரொம்ப டைட்டாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின், அப்புறம் நீ லெஃப்ட்லேயே வந்தது. ஸோ எனக்கு அது அந்த டைமில், அந்த வலி வர டைமில் என்னால் அது அந்த அளவுக்கு யோசிக்க முடியல. எனக்கு ஒரே யோசனை என்னென்னா ஃபிசியோதெரப்பி பார்க்கணும். மற்றபடி போயிட்டு கூகுள் பண்ணுறதோ இல்லை வேறு எதனா நம்ம பண்ணி அதை சர்ச் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் சார்கிட்ட போனேன். எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 7 days தான். அந்த டைமில் கல்யாண பிஸி வேறு, என்னால் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கூட எடுக்க முடியல. ஆனால் அவர் சொன்ன ஒரு 2 விஷயம் என்னென்னா, நம்ம அடக்டர் மசலும் அப்புறம் ஃப்ளெக்ஸரும் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு சொன்னார். நான் ரொம்பலாம் பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு 1.5 weeks தான் நான் பண்ணேன். அந்த பெயின் பார்த்தீங்கன்னா 100%லேருந்து எனக்கு அப்படியே 70% கம்மியாகி 30% இருந்தது. 30% நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜ் பண்ணி நான் ஒரு பிலீவபிளாக, ஏன்னா அதுக்கப்புறம் நான் சாரை மீட் பண்ணல. ஸோ அந்த காம்படிஷனில் நான் இங்கே ட்ரெயின் அப் பண்ணதை விட சார், நான் அதுக்கப்புறம் சரியாக ட்ரெயின் அப் பண்ணல, ஏன்னா கல்யாணம் பிஸி அப்படின்னு. ஸோ எல்லாமே ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ், வெயிட் லிஃப்டிங் கம்மியாக பண்ணேன். மற்றபடி நீங்கள் சொன்ன அந்த எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிவிட்டு நான் நேராக மும்பை போய் நான் காம்படிஷன் பண்ணுறேன். இங்கே பண்ணதை விட 10 kg அங்கே நான் பர்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஒரு நிபந்தனை இருந்தது, ஒரு மெடல் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெடலையும் நான் அங்கே அச்சீவ் பண்ணுறேன். நான் இதை யோசிக்காமல் சரி அது சரியாயிடும் சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அது என்னோடய முட்டாள்தனம். அது கண்டிப்பாக என்னால் அச்சீவ் பண்ணியே இருக்க முடியாது. ஸோ சின்ன விஷயந்தான், ஒரு சின்ன ஊசி முனை தான், அது உடம்பை ரொம்ப நிறைய விஷயத்த மாற்றி அமைச்சிடும். ஸோ அதுக்கு அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம கரெக்டாக போய் கைடன்ஸ் எடுத்தோம்னா, நம்ம ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணுற டைமை நம்ம ஒரே நாளில் ரெக்டிஃபை பண்ணி நம்ம அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம நல்ல லெவல்லையும் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் நல்ல அது ஒரு கைடன்ஸாகவும் இருக்கும். அதுதான் இப்போ ஷேர் பண்ணி வரணும் சார். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சார். ஸோ அதனால் என்னென்னா, இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம். இப்போ நீங்கள் ஒரு இதுலேயும் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களே, சரி யார் யார் உங்கள் வெயிட் லிஃப்டிங் ரிலேட்டடாக யூடியூப்பில் சர்ச் பண்ணுறீங்க? கை தூக்குங்க. அவ்வளோதானா? யார் யாரெல்லாம் டெய்லி ரீல்ஸ் பார்க்குறீங்க? யாரெல்லாம் நீங்களா ரீல்ஸ் பார்க்குறீங்க தானே? சரி, பிரச்சனை எங்க அதான் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, நீங்க எந்த விஷயத்துக்காக போறீங்களோ அந்த விஷயத்தை நீங்க தேடுறதே இல்லை. ஆமாவா இல்லையா? அது நீங்க தேடணும். அப்படின்னா நிறைய இதுல கண்டிஷனிங் எக்ஸசைஸ்ன்னு இருக்கு. இப்போ நீங்க வெயிட் லிஃப்டிங் வார்ம் அப் பண்றீங்களே, வார்ம் அப் பண்றது தவிர்த்து என்னன்னா நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு. அந்த எக்ஸசைசஸ் எப்படி நீங்க கொண்டு வரணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க போய் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட நீங்க வெயிட் லிஃப்டிங் பண்ற வீடியோவை எடுத்துட்டு போகணும். ஒரு 2 ஆங்கிள்.
சார் எனக்கு இந்த இடம் வரும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, என்னால் இதுக்கு மேலே போக முடியல, இந்த இடத்துல என்னால் லிஃப்ட் பண்ணும்போது எனக்கு பேக்கில் பெயின் வருது. இதுதான் வந்து இப்போ சதீஷும் அதான் பண்ணார். இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா, அவர் அங்கே எக்ஸப்ட் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, லிஃப்ட் பண்ணும்போது ஒரு 2-3 வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டார். சார் எனக்கு இந்த இடத்துலேருந்து என்னால் இந்த இடத்துக்கு போக முடியல, இப்போ இந்த வலி வருது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது அங்கே இருக்க ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வீடியோவாக எடுக்கணும், சரிங்களா? அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் காட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனும் பண்ணுவாங்க, உங்களுக்கு எங்கே வீக்காக இருக்குது, எந்த மசில் டைட்டாக இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஆல்டர் பண்ணாலே நீங்கள் அடுத்த லெவலில் பர்ஃபார்மன்ஸுக்கு போயிட முடியும், சரியா? இதில் வார்ம் அப் தான் பண்ணுறீங்கல்ல, டெய்லி வார்ம் அப் பண்ணுறீங்க இல்லை, டெய்லி என்ன பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஆமாவா இல்லையா? உங்களோட பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணுறீங்க? பரவாயில்ல சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்குவாட் புல் பண்றீங்க இல்ல, மற்றபடிக்கு ஒன்றும் நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்க கோர் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கு, கோர்னா தெரியுமா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு செக் பண்ணதில்லை. அதே மாதிரி உங்க கோர் மசிலை நீங்க என்கேஜ் பண்றீங்களா நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்படின்றது ட்ரை பண்ணிருக்கீங்களா? சரி, நான் யாரா இங்க பைசெப்ஸ் பண்றீங்க, பைசெப்ஸ் டம்பிள்ஸ்ல பண்றீங்களா, ஆமாவா இல்லையா? சரி, நாளையிலேருந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன சொல்றேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு கேஜில பண்றீங்க பைசெப்ஸ்? நீங்க எவ்வளவு கேஜில பண்றீங்க? 5 கிலோ. நீங்க 20 கேஜி பண்றீங்க. சரி, எத்தனை ரெப் பண்றீங்க? 10-15 ரெப்ஸ். இதை என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு வெயிட்டை கையில எடுத்துக்கோங்க, கையில எடுத்துட்டு உங்க லோவர் அப்டாமனை என்கேஜ் பண்ணிக்கோங்க. வெயிட் இருக்கு, டம்பிள்ஸ் இருக்கா இங்க? நீங்க 20 கேஜி பண்றீங்களா, நீங்க 2 பேருமே வந்துருங்க. சரி, இப்போ நீங்க நார்மலா எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணுங்க. ஒரு 5 ரெப்ஸ் பண்ணுங்க. சரியா? 5 தான் பண்ணியிருக்கீங்க, நிறையலாம் இது பண்ணல. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க கரெக்டாக. உங்கள் லோவர் அப்டாமனை உள்ளே எடுத்துக்கோங்க. உள்ளே எடுத்துட்டீங்களா? சரியா? இப்போ பண்ணுங்க. தானே பண்ணுறீங்க, ஆனால் கஷ்டமாக இருக்குல்ல இல்லை? கரெக்டாக பைசப்ஸை ஃபீல் பண்ண முடியுதா? உங்கள் கோர் என்கேஜ் ஆகுதா? இப்போ நீங்கள் ஏன் கை பின்னாடி வச்சுருக்கீங்க? அதை நீங்கள் வந்து கோரை நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது இந்த மூமெண்ட் வருதில்ல, நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கை இப்படி வச்சுருக்கீங்க இல்லை? இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, உங்கள் ஷோல்டர்ஸ் வந்து அவர் ஷோல்டருக்கு இவர் ஷோல்டருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? என்ன தெரியுது? அவர் ஷோல்டர் ஒன்றும் கொஞ்சம் இப்படி இருக்கணும், ஆமாவா இல்லையா? இவர் ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னா வந்து இந்த ரியர் மசிலில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, இது ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க இல்லை? உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, புஷ் பண்ணுறதுக்கு உண்டான மசில் என்னது? ஷோல்டர் ப்ரெஸ், முக்கியமாக பைசெப்ஸு, டெல்டாய்டு, பெக்கு இல்லை? இது நல்லா இருக்கணும். ஸோ இதுதான் ப்ராப்ளம், புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு கீழே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக 5 பண்ணுறது எப்படி இருந்தது, அடுத்த 5 பண்ணுறது எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்தது. அடுத்த 5 டைட்டாக இருந்தது இல்லை? சரி, இது அதே நம்ம லெஃப்டில் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க, நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணுங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி உங்களோட லோவர் அப்டாமன் டக் பண்ணிக்கோங்க. டக் பண்ணிட்டீங்களா? இந்த ஷோல்டர் கொஞ்சம் ரிட்ராக்ட் பண்ணுங்க. இப்போ பண்ணுங்க. மேலே தூக்கக்கூடாது. முடியலையா? ஸோ இவர்கிட்ட வரலாம். சரி, இப்போ நீங்கள் லெஃப்ட் 5 பண்ணிட்டீங்கல்ல? சரி, லோவர் அப்டாமன் டக் பண்ணிக்கோங்க. சரியா? நேராக நில்லுங்க. ஓகே, ஷோல்டர் பின்னாடி கொண்டு வாங்க. ஓகே, இப்போ லிஃப்ட் பண்ணுங்க.
முடியலையா? ஸோ இதுதான் ப்ராப்ளம். புரியுதா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? பண்ணுறீங்க, ஆனால் என்ன சொல்கிறதுனா அதை ப்ராப்பராக பண்ண தெரியல. நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க, ஆனால் அதை வந்து ஒன்றுன்னா ப்ராப்பராக பண்ணணும். இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் ரெண்டாவது ஒன்று என்ன கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்கன்னா டம்பிள்ஸை லிஃப்ட் பண்ணுங்கள். சரியா? லோவர் அப் டவுன் டக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கொஞ்சம் ரிட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகே, பைசப்ஸ் மேலே கொண்டு வந்துடுங்க. கீழே போகும்போது 5 கவுண்டில் வரணும். 1 2 3 4 5 இல்லை? இப்பயும் பைசப்ஸ் ஒர்க் ஆகும் இல்லை? திரும்ப லிஃப்ட் பண்ணுங்க. கீழே கொண்டு வாங்க. 1 2 3 4 5 இல்லை? திரும்ப லிஃப்ட் பண்ணுங்க. திரும்ப 1 2 3 4 5 திரும்ப லிஃப்ட் பண்ணுங்க. கஷ்டமா இருக்கா? ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரொம்ப கஷ்டமா இருக்கா? கீழே விட்டுருங்க. ஸோ இது ரொம்ப சின்ன சின்ன விஷயம்தான். சரிங்களா? இப்போ நீங்கள் பைசப்ஸ் மேலே கொண்டு போகும்போது என்ன அளவுக்கு ஒர்க் பண்ணுறதோ, நீங்கள் கீழே வரும்போது எவ்வளோ ஸ்லோவாக வரீங்களோ அதை விட 2 டைம் அதிகமாக ஒர்க் பண்ணும். புரியுதா? ஸோ அப்போது எங்கே நீங்கள் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது. இப்போ சதீஷ் அவர் நீங்கள் கற்றுக்கிறது எல்லாமே என்னென்னா, ஒரு ஜர்க் பண்ணோன்னா நீங்கள் என்ன பொசிஷனில் நிற்கணும், எப்படி லிஃப்ட் பண்ணணும், அதெல்லாம் அவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க. ஆமாவா இல்லையா? இங்கே 2 இடத்துல பிரச்சனை நடக்குது முக்கியமாக இந்த இந்தியாவில். ஒன்று வந்து கோச்சுக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. என்ன பிரச்சனைனா, கோச் அவர் வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸை சொல்லி தருவார். ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த மசிலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு சொல்லி தருவாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களை கோச் பண்ண மாட்டாங்க. அது உங்களோட ப்ரொஃபஷனல்ஸ் தான் உங்களை கோச் பண்ணுவாங்க. புரியுதா? ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, எந்த இடத்துல மசில் டைட்டாக இருக்குது, ஏன் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்குது, இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறவங்க தான் ஃபிசியோதெரபிஸ்ட். அவங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சொல்லித்தர மாட்டாங்க. சரிங்களா? ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகிறீங்க. இப்போது இவர் வந்து ரெகுலராக 20 kg பண்ணுறவர் தான், ஆமாவா இல்லையா? ஆனால் இன்றைக்கி 5 kg 5 reps பண்ண முடியல இல்லை? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சு கற்றுக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு கிளியர் ஜக் பண்ணுறீங்க, எந்த இடத்துல ட்விஸ்ட் ஆகிறீங்க, நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா, தூக்கணுன்ற மைண்ட் செட் இருக்குது எல்லாருக்குமே. பட் ஆனால் அதை நம்ம ப்ராப்பராக தூக்குறோமா, ஏன் எனக்கு அடுத்த லெவல் மூவ் பண்ண முடியல அப்படின்ற யோசனை உங்களுக்கு இல்லை. இதுதான் பிரச்சனை. ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? யாராவது எந்திச்சு சொல்ல முடியுமா? அவ்வளோதான், முடிச்சிடலாம் டக்குன்னு. என்ன பண்ணலாம்? ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஸோ அப்போ வீக்காக இருக்கிறத நம்ம முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா என்ன வராது? இன்ஜுரி வராது. பிரச்சனை அதுதான். நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கீங்க, வீக்காகிற இடத்த நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை, அந்த இடம் திரும்ப திரும்ப லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஜுரியாக மாறிடுது. சரி, இன்ஜுரியாக மாறினோடனே உங்களுக்கு என்ன தோணுது? இங்கே யார்ட்ட போய் மசாஜ் பண்ணலாமா? அதானே? உரி விடலாமா? அதானே? அப்படி தானே? இங்கே சில பேர் இங்கே ஜிம்லேயே இருப்பாங்க, ட்ரெயின் பண்ணுற இடத்துல அவரே உரி விட்டாலே சரியாக போய்டும். அப்படி தானே? தவறு ஒன்றும் கிடையாது அதில். பட் ஆனால் என்ன சொல்கிறதுனா, ரிப்பீட்டடாக ஆகும்போது நம்ம அதை அட்ரஸ் பண்ணணும். ஒரு தடவை ஆகிச்சு, ஏதோ ஒரு இங்கே உருவி விட்டாங்க, ஓகே. திரும்ப 2வது டைம் அதே இடத்துல ஆச்சுன்னா ப்ராப்ளம் ஒன்றும் சால்வ் ஆகலை, நீங்கள் போய் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கணுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால் இன்ஜுரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்மள செல்ஃப் அனலைசேஷன் இருக்கணும். என்னால் ஏன் இதை தாண்டி போக முடியல, ஏன் இந்த குடிஞ்சா வலிக்குது, இதுக்கு நான் யாரை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு ஐடியா வேணும். சரியா? ஆமாவா இல்லையா? இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஏன் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து, இங்கே பாருங்கள், இந்தியாவில் தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட மசில் டெஸ்டிங் வரைக்கும் பண்ணிடுறாங்க. மசில் பயாப்சி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. உங்கள் மசிலில் பயாப்சி ஒரு சின்னதாக எடுத்து உங்களால் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு அந்த டெஸ்ட்டில் பார்த்துட்டு தான் உங்களுக்கு உள்ளே அனுமதி கொடுக்குறாங்க. ட்ரெயின் பண்ணுறது அப்படி தான் ட்ரெயின் பண்ணுறாங்க. நிறைய கண்ட்ரீஸில் இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறாங்க. பட் இங்கே மட்டும்தான் நம்ம அப்படி பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து யார்கிட்ட என்ன திறமை இருக்குன்னே தெரியறதில்ல.
பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் மேலே வந்துடுறாங்க. ஏன்னா அந்த பயாப்சி டெஸ்ட் இதெல்லாம் பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப அமௌண்ட் செலவாக எல்லாமே பண்ணோம். அதனால் நீங்கள் 2 விஷயம் நல்லா ஈஸியாக பண்ணலாம். ஒன்று வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ போயிட்டு உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பாருங்கள், சரிங்களா? அவங்க ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஒரு தடவை இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன பண்ணணும், அதை விட முக்கியமானது ஒன்று பண்ணணும். இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன பண்ணணும், ரெஸ்ட்டு. இன்ஜுரி ரெக்கவரி ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளினிக்கில் வரவங்களாம், சார் எனக்கு இன்னும் 10 நாளில் காம்படிஷன் இருக்குது, எனக்கு எப்படியா ரெடி பண்ணுங்க. அது கண்டிப்பாக பண்ண முடியாது, புரியுதா? மாங்க நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி வலி வரும்போது எந்த இடத்துல போய் பண்ணுறீங்க, கடைசி 10 நாள் தான் பயப்படுறீங்க தானே, இது எப்படியா சரி பண்ணிடணுன்னு. அது கண்டிப்பாக சரியாகாது. லைட்டாக இருக்கும்போதே ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா அதுக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் கொடுத்து அது இன்ஜுரிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த இன்ஜுரினால உங்கள் பர்ஃபார்மன்ஸ் தடைப்படாது. புரிஞ்சுதா? இல்லை போர் அடிச்சிச்சா? சரி, ஏன்னா இது ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களால் அடுத்த பர்ஃபார்மன்ஸை நோக்கி போகவே முடியாது. இல்லை அதை நீங்கள் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். நான் எந்த இடத்துல லேக் ஆகிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். நீங்கள் பண்ணுறதுல என்னென்னா டெய்லி வரீங்க, வார்ம் அப் பண்ணுறீங்க, லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆமாவா இல்லையா? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க யாருங்க? வீக்லி ட்வைஸ் ரெஸ்ட் டெய்லி பண்ணுறீங்க இல்லை? டெய்லி பண்ணிவிட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லேருந்தே அடுத்து போக முடியல. சின்சியராக டெய்லி பண்ணுறீங்க, ஆமாவா இல்லையா? அடுத்த லெவல் பர்ஃபார்மன்ஸ் போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். இங்கே எல்லாருமே படித்தவங்க தான், எல்லாம் படிச்சிருக்கீங்க தானே? நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ வெயிட் லிஃப்டருக்கு எந்தெந்த மசில்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த மசிலை தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அது போய் பார்த்துருக்கீங்களா என்னைக்காச்சும்? தேடினதே கிடையாது இல்லை? இதே ரீல்ஸ் பார்க்க சொன்னால் தள்ளி 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 பார்த்துட்டே இருக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அதுதான். ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் கூகுளில் நான் வந்து ஒரு வெயிட் லிஃப்டரு, எனக்கு இந்த வெயிட் லிஃப்டிங்கில் எந்தெந்த மசில்லாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் படிப்படியாக, அது யூடியூப்லேயே இருக்குது எல்லாமே, சரிங்களா? அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மெதுவாக உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து அடுத்த லெவல் போக ஆரம்பிச்சிருவீங்க, சரிங்களா? அதை கைட் பண்ணுறதுக்கு சதீஷ் இருக்கிறார், சரியா? சதீஷ் வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக சொல்லி கொடுத்துருவார். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா என்னென்னா எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, பெயின் இருக்கா இல்லையா, மசில் ஒர்க் நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா, இதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிக் கொடுப்போம். புரிஞ்சுதா? அப்போது எப்போல்லாம் போய் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்ப்பீங்க? ரெக்கவரி ஆன பிறகும் வந்து ஒரு தடவை உங்கள் வீடியோ எடுத்து காட்டணும். சார் இருக்கிறத விட இப்போ நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன், இது ஓகேவா, இப்போ என் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு திரும்ப காட்டணும், சரியா? இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட இந்த வெயிட் லிஃப்டிங் கரியரில் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்பீங்க. இல்லாட்டி டெய்லி என்ன பண்ணுவீங்க, டெய்லி காலைல எழுந்திருப்பீங்க, வார்ம் அப் பண்ணுவீங்க, லிஃப்ட் பண்ணுவீங்க, திரும்ப மத்தியானம் ரெஸ்ட் எடுப்பீங்க, திரும்ப ஈவினிங் பண்ணுறீங்க, அதானே பண்ணிகிட்ருக்கீங்க. 2 டேஸ் ரெஸ்ட் எடுப்பீங்க, இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ உங்கள் லெவல் நீங்கள் போகணும், அடுத்த லெவல் நீங்கள் ரீச் ஆகணும்னா இதெல்லாம் தேவை. ஸோ எங்கள் சைட்லேருந்து ஸ்ரீநிதி ஃபிசியோதெரபி கிளினிக்லேருந்து எந்த இன்ஜுரின்னு வந்தாலும் ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுத்து நாங்கள் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அந்த டிஸ்கவுண்ட்டை கண்டிப்பாக கொடுப்போம். வந்து நீங்கள் தாராளமாக எங்களை கன்சல்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக ஸ்போர்ட்ஸ்லேருந்து வரவங்களுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் நான் வாங்குறதில்ல, சரிங்களா? ஸோ கன்சல்டேஷன் ஃபீஸ் வெறும் ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ் மட்டும்தான், அதுவும் கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறோம், சரிங்களா, ஸ்போர்ட்ஸ்லேருந்து வரவங்களுக்கு. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் என்னை எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம், சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது, பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு சதீஷ் மூலியமாக கூட என்னை வந்து அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பாக. சரி, நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போது நிறைய பேர் பிலீவ் பண்ண வந்து இது பண்ணுறாங்க, நம்ப மாட்டேன்றாங்க. இது மாதிரி நம்ம வந்து வெயிட் லிஃப்டராக நம்ம வந்து இருக்கிறதுலே உலகத்திலே இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா சார், இப்போது ஆஸ்பெக்ட் கோச்சிலிருந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி
வேணும்னா நீங்கள் சொன்ன மாரி தான் அதில் அந்த கிளாஷ் வந்து நிறைய ஆகுது. ஸோ சிம்பிளாக நான் என்னென்னா, இப்போது நம்ம அகாடமிலேருந்து ஒரு பொண்ணு ப்ரீதர்ஷினி வா ஆஹ் நீ போயிட்டு அந்த 2 ரெட் பிளேட்டு அப்புறம் ஒரு மார்பிள் எடுத்துகிட்டு வந்தீங்க. இப்போ இந்த பொண்ணோட நான் ட்ரைனிங் பார்த்துருக்கேன் சார். என்னென்னா இப்போ அந்த பொசிஷன்ஸ் இருக்குல்ல, ஸ்நாட்ச் அண்ட் க்ளீன் அண்ட் பொசிஷன்ஸில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்போ அவங்க கிரவுண்ட்லேருந்து லிஃப்ட் பண்ணுறாங்களோ, லிஃப்ட் பண்ணும்போது என்னென்னா அவங்களோட அந்த ஸ்பைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி மாதிரி ஒரு இதில் வந்தது. அது நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு தப்பான ஒரு இன்டிமேஷனாக நம்மளுக்கு தெரியும் சார். ஏன்னா இப்போ சின்ன வயசு, நம்ம வயசு 15 இயர்ஸு. ஸோ ஓகே இப்போ தாங்குது. ஆனால் இவங்க ஒரு சஸ்டெயின் ரொம்ப நாளைக்கு பண்ணிட்டு போனோம்னா இது வந்து பாசிபிளாக இல்லையா சார்? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா மெயினான விஷயம் என்னென்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து உங்களை எப்படி நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தெரியணும். சரிங்களா? இப்போ அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணும்போது ஏன் கண்ணாடி முன்னாடி பண்ணுறீங்க எல்லாரும் மேக்ஸிமம்? ஏன் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும்? கண்ணாடி எதுக்கு? அது நம்ம என்னைக்கா பார்த்துருக்கோமா? இப்போ இவங்க வந்து அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி சார் அந்த பொசிஷன் நீங்கள் பாருங்கள். இப்போ என்னென்னா இப்போ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு டீப்பாக தெரியாது. இப்போ அந்த கோர் வந்து என்ன மாரி நம்ம ஸ்டெபிலிட்டி பண்ணணும், அதுக்கப்புறம் அது என்ன மாரி நம்ம கரெக்ஷன் பண்ணணும். ஏன்னா இவங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு முக்கியமான ப்ராஸ்பெக்டே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்தோமா அந்த ஷெடியூல் கோச் சொல்கிற ஷெடியூலை பண்ணிடணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிஃபோர் ப்ரீ ஒர்க் அவுட்டும் சரி, போஸ்ட் ஒர்க் அவுட்டும் சரி, அவங்க மற்ற அந்த மசில்ஸ்க்கெலாம் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆஸ் எ கோச்சாக கூட நம்ம வந்து ஃபுல்லாக அதில் இம்ப்ளிமெண்ட் ஆனால் கூட அது அந்த அளவுக்கு எங்களால் வந்து அது டீப்பாக வந்து சொல்லி தர முடியல. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்ககிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்த வரைக்கும் என்னோடய கோர் வந்து முன்னத்தை விட இப்போதை விட நல்லா பெட்டராக இருக்குது. ஏன்னா அந்த பேக் பெயின்லாம் இதாச்சு. ஸோ நான் இவங்களை வந்து சும்மா ஒரு வாட்டி அந்த பொசிஷன் செட் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க சார். அது நீங்கள் அதில் என்ன ஒரு குயிக்காக ஒரு பார்க்கலாம். இது பண்ணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். திரும்ப ஒரு முறை செய்யும். ஸ்லோவா கீழே அந்த வெயிட் எப்படி ஒரு 70 கிலோ நினைச்சு. ஓகே. இப்போ வெயிட் போட என்ன இப்பயே வந்து அவங்களால அந்த ப்ராப்பரான ஒரு இது இல்லை. நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் இடுப்பு ரொம்ப இப்படி பின்னாடி வந்து தான் இப்படி தான் லிஃப்ட் பண்ணுறீங்க. சரியா? உங்கள் க்ளூட் ஒன்றும் நல்லா ஒர்க் ஆகலை. நீங்கள் பின்னாடி இருக்க மசில் இருக்குல்ல, உங்கள் 2 வெயிட்டை ஒரு பேலன்ஸ் பண்ணுறதே பின்னாடி இருக்க மசிலும் அந்த பெட்டெக்ஸ் மசிலும் தான். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பேக்கை வச்சு காம்பன்சேட் பண்ணுறீங்க க்ளூட் வந்து நல்லா ஒர்க் ஆகணும். அப்படின்னா வந்து அதுதான் பெரிய மசில், ரொம்ப டஃபஸ்ட் மசில். அதை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதே இல்லை. உங்கள் க்ளூட்டுக்கு நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? எதுவும் பண்ணுறது இல்லைல்ல? சரி, டம்பிள்ஸ் இருக்கா? 5 kg கொடுங்க. 5 kg கொடுங்க. நீங்கள் இப்போ உங்களே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சிங்கிள் லெக் ஸ்டாண்ட்ஸில் சரியா இந்த லிஃப்ட் பண்ணி மட்டும் நேரம் வாங்க. சரியா? இந்த லிஃப்ட் சரி, அதே மாதிரி இந்த சைடு இதில் மட்டும் நீங்கள் எவ்வளோ தூரம் வரீங்கன்னு ட்ரை பண்ணலாம். கால் ஒன்றும் கொஞ்சம் மேலே, பின்னாடி கால் இப்போ மேலே லிஃப்ட் பண்ணுங்க. மேலே வாங்க. நல்லா ஒன்று தடவை ஒன்று மேலே. ஓகே, குட். மேலே ஸ்ட்ரைட்டாக வாங்க. அந்த கையில் பண்ணுங்க. லெஃப்ட்டு. கஷ்டமாக இருக்கா? எந்த சைடு கஷ்டமாக இருக்குது? லெஃப்டில் கஷ்டமாக இருக்குது, ரைட்லேயும் கஷ்டமாக இருக்குது. சரியா? ஸோ உங்கள் க்ளூட்டுக்கு நீங்கள் நல்லா ஸ்ட்ரெங்தன் எக்ஸசைஸ். யார் இங்கே க்ளூட் ரைட் பண்ணுறீங்க? க்ளூட் மசில் எப்படி பண்ணுறீங்க? எப்படி பண்ணி காட்டுங்க.
ஓகே, இதுவும் பெட்டரான எக்ஸசைஸ் தான். பட் ஆனால் ஐசோலேட் பண்ணி பண்ணியிருக்கீங்களா? க்ளூட்டை மட்டும் ஐசோலேட் பண்ணி பண்ணணும். பண்ணதில்லைல்ல? அது நிறையா பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து இதில் பண்ணுறீங்களே, டபுள் லெக்கில் பண்ணுறீங்களே, எதோ சிங்கிள் லெக்கில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சிங்கிள் லெக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களால் சிங்கிள் லெக்கில் ஹோல்ட் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் படுப்பீங்களா? கீழே போட்டு இல்லை, நம்ம மலர்ந்து படுத்துக்கோங்க. கால் ரெண்டும் மடக்கிக்கோங்க. இடுப்பை லிஃப்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த காலை ஊனி இந்த காலை நீட்டுங்க. 10 எண்ணுங்க. சரி, இந்த காலை ட்ரை பண்ணுங்க. டென் கூட ஹோல்ட் பண்ண முடியல, நினச்சிக்கோ. இங்கே தான் ப்ராப்ளம் நடக்குது. சரியா? அவங்க க்ளூட் வந்து லேட்டராக என்கேஜ் ஆகுது. அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டே அவங்க க்ளூட் என்கேஜ் ஆகணும். என்கேஜ் ஆகிட்டு பேக் என்கேஜ் ஆகணும். அங்கே என்ன நடக்குதுன்னா, பேக் ஃபஸ்ட்டு என்கேஜ் ஆகிட்டு அப்புறம் தான் க்ளூட் என்கேஜ் ஆகுது. அப்போ என்ன நடக்கும்? உங்களுக்கு எந்த சைடு பேக்கில் வலி வருது? இது ஃபுல்லாக வருது. மோஸ்ட்டாக அப்படியே இருக்கு. இந்த இடத்துல வலி இருக்கா? இங்கே வலி இருக்கா? இந்த கீழே எந்த இடத்துல வலி இருக்கா? இந்த இடம் திரும்ப 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 லோட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சர்டன் பீரியடில் குனிஞ்சு வெயிட் எடுக்கும்போது டப்புன்னு ஒரு பளிச்சுன்னு ஒரு வலி வரும், பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வெயிட்டை தூக்குறதுக்கு 2 மாதம் ஆகிடும். இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதை நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வந்து அடுத்த லெவல் மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். இது மாதிரி வேறு யாராக இருக்கீங்களா? வலி பேக்கில். ஸோ பேசிக்காக தெரியுதா பேக் பெயின் எதுக்கு வருது? டிஸ்கஸ் இல்லை. உங்கள் பெயின் யாருக்கு இருக்கோ வரலாம். வந்தால் இங்கே நீங்கள் க்ளூட் நல்லா ட்ரெயின் பண்ணணும். சரிங்களா? நிற்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதிகமாக இப்படி தான் நிற்கிறீங்க. அவுட் டோஸ் தான் இருக்குது நிறையா. சரிங்களா? அது அவுட் டோஸ் இருக்கும்போது என்ன அர்த்தம்னா, உங்கள் க்ளூட் ரொம்ப டைட்டாகவும் இருக்குது, ரெண்டாவது வந்து க்ளூட் ரொம்ப வீக்காகவும் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் போகும்போது உங்கள் முட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி போகுது. சரிங்களா? அப்போ உங்கள் குவாட்ஸும் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ வந்து 2 ஆப்போசிட் மசில், உங்கள் க்ளூட்டு, குவாட்ஸு. சரிங்க? இந்த பக்கம் உங்களோட கோரு, ஹாம்ஸ்ட்ரிங். இதுதான் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து குவாட்ஸே நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். சரி, கீழே விழுது பாரு. உங்கள் இதையும் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குவாட்ஸும் ஹாம்ஸ்ட்ரிங்கும் உங்களுக்கு பயங்கர வீக்காக இருக்குது. சரிங்களா? எப்படி இருக்கீங்கன்னா, உங்களோட பெல்விக் வந்து இப்படி இருக்கீங்க, நேராக நார்மலாக இல்லை. இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த பர்ஃபார்மன்ஸ் போயிடுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன, சரி நீங்கள் எவ்வளோ கேஜிஸ் பண்ணுவீங்க மோஸ்ட்டாக? சரி, இப்போ நீ இதிலே பண்ணுங்க. என்ன பண்ணுங்க சார்? ட்ரை பண்ணுங்க. புல் இழுக்கும் போதுன்னா மேலே இந்த புல் இழுக்கும்போது இந்த முட்டியாண்டேருந்து வர வலிக்குது. இப்போ பண்ணலாம். நான் சொல்லும் போது மெதுவாக லிஃப்ட் பண்ணலாம். சரியா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் க்ளூட்டை டைட் பண்ணிக்கோங்க. சரியா? பேக்கு ரொம்ப வளையிறீங்க. கொஞ்சம் அப்டாமனை லூஸ் விடுங்க. கொஞ்சம் லூஸ் விட்டு இப்போ மெதுவாக லிஃப்ட் பண்ணுங்க. இப்போ இருக்கா? லைட்டாக மொதல் விட எப்படி இருக்குது? கொஞ்சம் பரவாயில்லையா? ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா, எல்லாருமே இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, க்ளூட்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதே இல்லை. பேக்கு தான் ஃபஸ்ட்டு என்கேஜ் ஆகுது. இவருக்கும் அதே தான் ப்ராப்ளம். இவர் தூக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக உங்களோட பேக்கை ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக என்கேஜ் பண்ணிடுறீங்க. சரிங்களா? அதுக்கு நீங்கள் மூமெண்டம் அப்படின்னா மூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸே கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் க்ளூட் ஒர்க் ஆகுது. சரியா? ஸோ உங்கள் க்ளூட்டை நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணணும். ஹாம்ஸ்ட்ரிங்ஸை நல்லா ட்ரெயின் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி குவாட்ஸை நல்லா ட்ரெயின் பண்ணணும். நம்ம பண்ணுறதே என்ன நினைக்கிறோன்னா,
ஒரு வெயிட் லிஃப்டருக்கு வந்து குவாட்ஸு, பேக்கு, கோரு, அப்புறம் ஷோல்டர், அவ்வளோதானே? ஆமாவா? இப்படி தானே யோசிக்கிறீங்க? என்னைக்காச்சும் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க் அவுட் கொடுத்துருக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? என்ன மாதிரி பண்ணுறீங்க? டெட் லிஃப்ட் மட்டும் தான் பண்ணுறீங்க. சரி, நான் ஒரு சின்னதாக ஒரு இது சொல்கிறேன். தலகாணி இருக்கா சின்னதா? இல்லாடி ஒரு பேட் மாதிரி எதாவது இருக்கா? கீழே முட்டி போட்டு யாரும் நிற்பீங்களா கொஞ்ச நேரம்? மேட் எடுத்து. ரோலர் வேணாம், முட்டி போட்டு கொஞ்ச நேரம் நிற்கணும். முட்டி வலிக்காமல் இருக்கிறதுக்காக தான் மேட்டு கேட்குறேன். ஆ, முட்டி போட்டுக்கோங்க அந்த பக்கம் பார்த்த மாதிரி. கால் நல்லா இது வச்சுக்கோங்க. சரியா? இப்போது உங்களால் எவ்வளோ தூரம் ஃபார்வர்டாக மூவ் பண்ண முடியும்னு ட்ரை பண்ணுங்க. ஆ, அவ்வளோதான் பண்ண. அப்படி இல்லை, ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக அதுதான் பண்ண முடியுதுல்ல? சரி, நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார்வர்டாக மூவ் பண்ணுங்க. அவ்வளோதான் இல்லை? பின்னாடி வாங்க, ரிவர்ஸ் வாங்க. கை ஊனக்கூடாது, முதுகு பெண்ட் பண்ணாது. ஆ, முதுகு பெண்ட் பண்ணக்கூடாது. ஆ, நேர பாடி மட்டும். நீங்கள் முன்னாடி அப்படியே ஃபுல்லாக போகணும். ஆ, போதும். பின்னாடி ரிவர்ஸ் வாங்க. முன்னாடி ஒன்றும். ஆ, ஆ. ஸோ இங்கே தான் உங்கள் பிரச்சனை நடக்குது. ஸோ இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இதை தெரியாட்டி இதை தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும். சரியா? அதை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக சமாளித்து வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? இது ஒருத்தருக்கு இதே மட்டும் எல்லாரும் பண்ணோமான்னு கிடையாது. சில பேருக்கு ஹாம்ஸ்ட் நல்லா இருக்கும், குவாட்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண தெரியணும். ரெண்டாவது என்னென்ன விஷயம் என்னென்னா வந்து, ஒரு சின்ன பெயின் வந்தாலும் அது உதாசனப்படுத்தக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலையோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ரெஸ்ட்டு கொடுத்தீங்கனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக உங்கள் ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். கடகடன்னு பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சுத்தமாக டவுட்டு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? எதுவுமே இல்லை. நீங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் நல்லா ட்ரெயின் பண்ணணும். ஸ்நாட்ச் பண்ணும்போது இப்போ ஸ்குவாட் பொசிஷன் வரும்போது எனக்கு இப்போ வந்து பெண்ட் ஆகுது. இப்போ வந்து பெண்ட் ஆகுறதுல இப்படி முன்னாடி போகிறீங்க, எனக்கு பண்ணி காட்ட முடியுமா? ஓகே, சரி. உங்களுக்கு ஒரு சின்ன இதை சொல்கிறேன். ஃபுல் ஸ்குவாட்டில் உட்காருங்க. நீங்கள் வெயிட்லாம் தூக்க வேணாம், ஃபுல் ஸ்குவாட்டுக்கு போங்க. ஃபுல்லா உட்காரும் நல்லா கீழே. ஆ, முடியல. எங்க என்ன பண்ணுது? ஏன் உட்கார முடியல? உட்காருங்க. ஆ, இந்தியன் டாய்லெட்ல உட்காருறீங்களா? ஆ, இந்த கால் மட்டும் ஏன் தூக்கிட்டே இருக்கு? இந்த கால் வந்து என்ன ஆகுதுன்னா, சரிங்களா, ரொம்ப உங்க கால் வந்து ரொம்ப இப்படி உள்ள போகுது. இப்படி உள்ள போக என்ன பண்றீங்கன்னா, அந்த ஹிப்பு வந்து வெளியே ரொட்டேட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கு. சரிங்களா? அது நீங்க அந்த ரொட்டேட் ஆகி ஏற்கனவே போயிடுது. அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா போயிடுறீங்க. சரிங்களா? இப்போ நீங்க அதே ஜர்க்கை நான் சொல்ற மாதிரி காலை வச்சு ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கு போயிடுங்க. நான் சொல்றது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும். அப்படியே நீங்க உங்க பொசிஷனுக்கு வந்துருங்க. ஆமா, எந்த பொசிஷன்ல உங்களுக்கு முதுகு பெண்ட் ஆகுதோ அந்த பொசிஷனுக்கு வந்துருங்க. ஓகே, அப்படியே இருங்க.
ஹோல்ட் பண்ண முடியும்ல? இந்த காலை ஸ்டெபிளைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்போ ஊன் விழுதா? ஒன்று கொஞ்சம் இந்த காலை ஸ்டெபிளைஸ் பண்ண உங்களால் ஹோல்ட் பண்ண முடியல. சரி, கீழே விடு. முன்னாடி தள்ளுது, அதுதான் ப்ராப்ளம். மெயினாக என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஷூஸ் போட்டு தான் நீங்கள் பண்ணுறீங்களா? ஷூஸ் பண்ணிட்டு பண்ணுறீங்க. இந்த ஷூஸ் போட்டு என்னெல்லாம் பண்ணுறீங்க அதை ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இப்போ என்னன்னா உங்கள் ஒரு பக்கம் ஷூஸ் மட்டும் ரொம்ப வெளியே போகுது, காலு ஷூஸை விட்டு. அவருக்கு நான் சொல்கிறேன், அந்த ஷூஸ் எடுங்க. இந்த ஷூவில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த பக்கம் எப்படி இருக்கு? ரொம்ப அமுங்கி இருக்கா? இந்த பக்கம் எப்படி இருக்கு? ஸோ இந்த பக்கம் இந்த ஏன் அமுங்குது? இந்த பக்கம் ரொம்ப அவர் பை நேச்சராகவே வெயிட் போடும்போது ஜாக் பண்ணும்போதெல்லாம் இந்த ஷூஸ் போட்டு பண்ண என்ன ஆகுதுன்னா அவர் கால் வெளியவே வந்துடுது. சரியா? ஃபோன் எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க நீங்கள்? 20,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் ஒரு 2,000 ரூபாய் போட்டு ஒழுங்காக ஷூ வாங்க மாட்டேங்கிறாரு. இல்லை? ஆமாம் தானே? எனக்கு ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்குது சார், அதனால கூட ப்ராப்ளம். அதுக்கு எதாவது பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஃப்ளாட் ஃபுட்டு வீட்டு ட்ரீட்மெண்ட். சரி, அதுக்காக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? அதான் யூடியூப்லலாம் பார்த்து இந்த கச்சி ஃப்ரை இப்படி எடுக்கிறது. அது போதுமா நீங்கள் தூக்குற வெயிட்டுக்கு? இங்கே தான் பிரச்சனை நடக்குது. பிரச்சனை எங்கன்னா நீங்கள் 20,000 ரூபா போட்டு ஃபோன் வாங்குற இடத்துல ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா போட்டு நல்ல ஷூ வாங்குறதுக்கு யோசிக்கிறீங்க. இது எங்கே வாங்குனீங்க? ஆன்லைன்லையா? இங்கே தான் உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் நடக்குது. புரியுதுங்களா? ஷூஸை கடைகளில் போய் வாங்குறது கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மேக்ஸிமம் ஷூஸ் ஃபர்ஸ்ட் காப்பி ஷூஸ், அது ஒரிஜினல்லாம் கிடையாது. நீங்கள் கடையில் போய் போட்டு பார்த்து வாங்கணும். உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட் இருக்குன்றதுனால மீடியல் ஆர்ச் வச்ச ஷூஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அந்த ஃப்ளாட் ஃபுட்டை நான் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத இவர் என்ன பண்ணுறாரு, யூடியூப்பில் பார்த்தே கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரியா? ஒரு ஃப்ளாட் ஃபுட்டுன்றது சரியா வெறும் அதை மட்டும் கரெக்ட் பண்ணால் பத்தாது. சரியா? இந்த இடுப்புல இருந்து கரெக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்கு நீங்கள் யாரை போய் பார்க்கணும்? அது ஆமாம் சார். அவங்க கடைசியை விட்டுட்டாங்கல்ல. ஏன்னு சொல்லட்டுமா? நீங்கள் இப்போ உங்களோட இந்த இப்போ லிஃப்ட் பண்ணுறீங்கல்ல, இந்த லிஃப்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்போக்கு லோடு போகக்கூடாது. அந்த லோடு வந்து உங்களோட ஷோல்டருக்கும் அப்பர் பாடிக்கும் வரணும். சரியா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அப்பர் பாடியும் ஷோல்டரும் வீக்காக இருக்கிறதுனால அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் எல்போவில் கொடுக்குறீங்க. இந்த ஆர்மில் ட்ரை பண்ணுறீங்க, அது நடக்காது. சரியா? ஸோ உங்களோட ரியர் மசிலுக்கு ஏர்லாம் சொல்ல வேணாம், என்ன பண்ணுறீங்கன்னா சொல்லி செஞ்சு காட்டுங்க. செஞ்சு காமிக்கிறீங்களா? ப்ரெஸ். சரி, உங்க எத்தனை கேஜி டம்பிள்ஸில் பண்ணுவீங்க நீங்கள்? ராடில் தான் பண்ணீங்க. சரி, டம்பிள்ஸில் பண்ணுவீங்களா? ஏதாச்சும் 5 கேஜி டம்பிள்ஸ் பண்ணுவீங்களா? எங்க வாங்க, 2.5 கேஜிஸே பண்ணலாம் இதில். சரியா? இந்த பொசிஷன்ல இருந்து கிராஸ் அப்டக்ஷன் போகணும். நீங்க பாருங்க, இந்த பொசிஷன் வரணும். உடம்பு திருப்பாதீங்க. 2.5ல பண்ணுங்க. இந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணுங்க. வலி இருக்கா? அதை காம்பன்சேட் பண்றதா நீங்க இப்படி கொண்டு போயிடுறீங்க. இப்போ ஒன்றும் வலிக்குது இல்லை? சரி, இப்போ நீங்க என்ன ட்ரை பண்ணோம்னா, இப்போ உங்களுடைய இந்த பொசிஷன் எல்போ வந்து இந்த பொசிஷன்லேயே இது மட்டும் வரணும். அப்படி இல்லை, இது மட்டும்தான். கிராஸ் அப்டக்ஷன் வரீங்கல்ல, ஷோல்டர் கீழே மேலே லிஃப்ட் பண்ணுங்க. முடியல இல்லை? எங்கே வலிக்குது? இந்த இடத்துல இன்ஜுரி இருக்கு, கை கொடுங்க. உங்களோட grip ரொம்ப கம்மியாக இருக்கு, கை ஃப்ரீயாக விடுங்க. இந்த இடம் வலி இருக்கா? இங்கே வலி இருக்கா? இதுக்கு யாராவது போய் டாக்டரை ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்துருக்கீங்களா?
இல்லை, என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அதுக்கு? இதுதான் ப்ராப்ளம். சரியா? வலி இருக்கு, ஆனால் நீங்கள் அதுக்கு உண்டான ஸ்டெப்பே எடுக்கல, அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்பே எடுக்கல. அப்புறம் எப்படி நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க? இது கொஞ்ச நாளில் இன்ஜுரி ஆகிடும், ரொம்ப சிவியர் இன்ஜுரி ஆகும். இதில் மேக்ஸிமம் ஃப்ராக்சர் நடந்துடும். அப்படின்னா இந்த இருக்க எலும்பு இந்த மசிலோட சேர்த்து அப்படியே பிடிங்கிட்டு வந்துடும். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தருக்கு ஆச்சு. சரியா? இது சர்ஜரி பண்ணாலும் திரும்ப பழைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் பிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து, சரியா, உங்கள் கிரிப்பு வந்து நீங்கள் ரொம்ப கிரிப் பண்ணும்போது, சரியா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. கிரிப் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும், அப்பர் பாடி பெக்கும் பேக்கும் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும், ஷோல்டரோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இங்கே மெயின் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்குவாட்ஸு, அப்புறம் அந்த ப்ரெஸ்ஸு, அது என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ நீ கூட ஆகட்டும், இப்படி கீழே உட்காந்து மேலே எழுந்துக்கிறாங்க சார், கம்ப்ளீட்டாக லாக் பண்ணுறாங்க. ஸோ லாக் பண்ணும்போது அவங்களுக்கு வலி வருது. அதேமாரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்போவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாக் பண்ணும்போது வலி வருது. இதுக்கு என்ன சார் ப்ரிவென்ஷன் பண்ணுறது? இதுதான் லாஸ்ட்டு. இல்லை, நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா, நீங்கள் இப்படி எந்திரிக்கும் போது நீங்கள் ஃபுல்லாக லாக் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் எல்லாரும் ஏஞ்சி நில்லுங்களேன். முட்டியை நல்லா ஃபுல்லாக பின்னாடி கொண்டு போங்க. நல்லா பின்னாடி கொண்டு போயிட்டீங்களா? ஹோல்ட் பண்ணுங்க அப்படியே. வலிக்குதா? இல்லை, இது வலி வந்து எல்லாருக்குமே வரும். இது நான் வந்து பாடி வெயிட்டில் பண்ணும்போதே எனக்கு வருதுன்னா, என் பாடி வெயிட்டுக்கு மேலே வெயிட்டு தூக்கி பண்ணும்போது என்ன ஆகும்? ஒன்றும் அதிகமாகும். அப்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, உங்கள் குவாட்ஸும் ஹேம்ஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. சரிங்களா? ரெண்டாவது, நம்மளுக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த மசில் இருக்குல்ல, கை சைடு லிஃப்ட் பண்ணுற மசில், இது எதுக்காக பண்ணுறீங்களா? அப்டெக்டாஸ்க்கு என்ன பண்ணுறீங்க? பண்ணுறீங்களா? நல்லா வெயிட் தூக்குறவங்க வாங்க, நல்லா பண்ணுறவங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க வாங்க மேலே. சீக்கிரமா, டைம் இல்லை. ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த காலை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பெண்ட் பண்ணி சைடில் வரணும், திரும்ப பெண்ட் பண்ணி பின்னாடி போகணும். சைடு ரிப்பீட் பண்ணணும் கவுண்டர். நீங்க தான் நிறைய பெர்ஃபார்ம் பண்றவர். ரைட்ல பண்ணலாம், லெஃப்ட் ரைட்ல பண்ணுங்க. இன்னும் பேக்கு. ஆக்சுவலா இதே ஒரு எக்ஸசைஸ் தான். சரிங்களா? இதை நீங்க என்ன பண்ணோம்னா, இதுக்கு சிம்பிளா நான் சொல்றேன், ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க. உங்களோட டார்கெட் பாயிண்ட் 3 வச்சுக்கோங்க. சைடில் அதே மாதிரி ஒரு கோடு போட்டு டார்கெட் பாயிண்ட் 3 வச்சுக்கோங்க. பின்னாடி ஒரு கோடு போட்டு டார்கெட் பாயிண்ட் 3 வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட், திரும்ப செகண்ட் டார்கெட். இதை பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த முட்டி வந்து இப்படி உள்ளே வரக்கூடாது. நீங்கள் பண்ணும்போதே நிறைய பேர் யாராவது லஞ்சஸ்லாம் பண்ணுறீங்களா? லஞ்சஸ்லாம் இதெல்லாம் பண்ணுறீங்களே, இந்த லஞ்சஸில் நீங்கள் பண்ணும்போது முட்டி வலிக்குதா? அதில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முட்டி இப்படி வந்துடும், இப்படி வரக்கூடாது. இந்த முட்டி வந்து வெளியே இருக்கணும். சரியா? இந்த முட்டி உள்ளே வந்தாலே பெல்விக் வந்து ரொட்டேட் ஆகிடும், இப்படி காம்பன்சேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? அதையே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ரெண்டாவது பண்ணும்போது என்ன ஆகும்னா, பேக் ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். இதே ஒரு பர்ஃபெக்டான எக்ஸசைஸ் தான். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபார்வர்ட், பேக்வேர்ட், சைட்வேர்ட்ஸ், இதை நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அது நீங்கள் பண்ணும்போது ஒரே விஷயம் என்னென்னா, கால் வந்து இப்படி உதறக்கூடாது, ரெண்டாவது கால் வெளியே போகக்கூடாது. உங்களோட கட்டவர்களுக்கு நேரம் உங்கள் முட்டி இருக்கணும். சரியா? இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே, இந்த முன்னாடி பின்னாடி இப்படி போகிறீங்களா ஃபுல்லாக, அது போகாது. சரியா? வேறு ஏதாச்சும்? கண்டிப்பாக வலிக்கும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், முட்டி நீங்கள் இப்படி தான் இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். இந்த மசில் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன்,
நம்ம வந்து 4 காலில் நடக்கல, 2 காலில் நடக்க ஆரம்பிச்சோம்ல. அதனால நம்ம என்ன, நான் என்னைக்காச்சும் இப்படி நடந்திருக்குமா? இல்லை, இப்படி நடக்கிறதே இல்லைல்ல. இது நடக்கிறதுக்கு இந்த மசில் வேணும். அப்படின்னா இங்கிருந்து இப்படி இருக்கும் அந்த மசில். சரியா? இந்த மசில் நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணலைன்னா, இது வீக் ஆச்சுன்னா உங்கள் அடக்டார் வந்து அதிகமாக வேலை செய்யும். சரியா? அப்படின்னா 2 பேரும் குதிரை 2 குதிரையும் நேராக போகணும். ஒரு குதிரை வீக்காக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சைட் ஆகிடும்ல. அதே மாதிரி தான் அவங்க உடம்பும். இந்த மசிலுக்கு ஆப்போசிட் மசில் இந்த மசில். அடக்டாஸ் வந்து ரொம்ப டைட்டாக ஆக ஆரம்பிச்சிடும் இது வீக்காக இருந்துச்சுன்னா. இது வந்து 90% ஆஃப் பாப்புலேஷனுக்கு வீக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி நடக்கிறதே இல்லை. நம்ம ஒன்றும் பின்னாடி நடக்கல, முன்னாடி தான் நடக்கிறோம், ஓடுறோம், எல்லாமே பண்ணுறோம். சைடில் போகிறோமா? இல்லை இல்லை. இது ஈஸியாக அழகாக ட்ரெயின் பண்ணலாம். தெரா பேண்ட் இருக்குல்ல, போட்டுட்டு சைட் மார்ச் பண்ணுங்க. பண்ணியிருக்கீங்களா? இதை நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. ஒன்றும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கணும். யாருக்கெல்லாம் முட்டி வலி வருதோ, சரியா, இதை நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிங்கிற உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த முட்டி வலி கம்மியாக ஆரம்பிச்சிடும். வேற ஏதா? சரி, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஏதாச்சும் புரிஞ்சுதா? சரி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கமிங். நம்ம சதீஷ் சிவலிங்கம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து எல்லா வேலைக்கும் ஆள் போட்டுச்சு. செக்யூரிட்டிக்கு போட்டிருக்கிறோம், உணவுக்கு போட்டிருக்கிறோம். அது மாதிரி ஒரு அதிகாரி நம்மக்கிட்ட இல்லை. ஒரு மேனேஜர் கூட நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு அதிகாரி நம்ம ஃபவுண்டேஷனுக்கு முக்கியன்றதுனால சிஇஓ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்ம சரண்யாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். செஷன் வந்து நம்ம ஸ்ரீநிதி ஃபிட்னஸ் சென்டர்லேருந்து டாக்டர் நிதிஷ் பாண்டியன் சார் வந்து செஷன் எடுத்திருந்தாரு, ஒரு செமினாரு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இத்தனை நாளாக என்னோட ஆம்ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ராங்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாரு. இப்போ தான் தெரிஞ்சு என் ஆம்ஸ்ட்ரிங் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைன்னு. அவர் சொன்ன பாயிண்ட்ஸை, இன்புட்ஸை நான் எடுத்துகிட்டு என்னோட ஆம்ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ராங் பண்ணுவேன். இந்த செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. இன்னைக்கு சதீஷ் சிவலிங்கம் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனில் எனக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் வந்து ஃபிசியோதெரப்பி எங்களுக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பாடியில் எங்கெங்கே என்ன பெயின் இருக்கோ, அது இன்ஜுரி எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, ஒவ்வொரு மசிலையும் எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறதுன்னு எல்லாமே நல்லா ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. இந்த சதீஷ் சிவலிங்கம் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனில் வந்து ஃபிசியோதெரப்பி வந்தாங்க, அவங்க அவேர்னஸ் வந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு தெரியாத எக்ஸசைஸ்னால் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ.